வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கனடாவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பை அகமதாபாத் இடையான புல்லட் ரயில் திட்டப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு திரு ஜோயல் மொகேர், திரு பிலிப் அகியான் மற்றும் திரு பீட்டர் ஹோவித்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கன்சுவுக்கு எதிரான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்திய ஏ அணி 7-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கனடாவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை இன்று சந்தித்து பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார். G7 உச்சி மாநாட்டையொட்டி கடந்த ஜூன் மாதம் கனடாவில் தாம் மேற்கொண்ட பயணம் பற்றி குறிப்பிட்டு அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னேவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மும்பை அகமதாபாத் இடையான புல்லட் ரயில் திட்டப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று குஜராத்தில் இத்திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் திட்டமான இது 508 கிலோமீட்டர் தொலைவினை கொண்டது என்று அவர் கூறினார். முதற்கட்டமாக பிலிமோரா சூரத் இடையான வழித்தடம் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மின்சார வாகன தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014ஆம் ஆண்டு 14 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மின்சார வாகன தொழில்துறை தற்போது 22 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரி எரிபொருளை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உருவெடுக்கும் நிலையில் உள்ளதாக அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதால் சரக்கு போக்குவரத்துக்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பதிவினை மத்திய அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. இது அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் தொழிலாளர்களை பதிவு செய்யும் நோக்கத்தின் கீழ் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய மண்டல குழுவின் கூட்டம் இன்று கொழும்புவில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கொழும்பு சென்றுள்ளார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுகாதார சேவை தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்த கருத்துக்கள் கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் செல்வி பன்சுரி ஸ்வராஜ், பெண் முதலமைச்சரே இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது குற்றம் சுமத்துவதை தவிர்த்து அவருக்கு உரிய நீதி கிடைப்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் செல்வி பன்சுரி ஸ்வராஜ் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2வது வேட்பாளர் பட்டியலை ஜன்சுராஜ் கட்சி வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டுள்ள இப்பட்டியலில் 65 வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே இந்த தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் முதற்கட்ட பணி இன்று தொடங்கியது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு.
பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஒற்றுமை பாதை யாத்திரை வரும் 31ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக நாட்டு நலப்பணித்திட்ட மண்டல இயக்குநர் திரு சாமுவேல் செல்லையா கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், இளைஞர்கள் நம்முடைய தேசத்தை கட்டமைத்து இந்தியா ஒரு வல்லரசாக 2047 விக்சித் பாரதாக மாற வேண்டும். அதற்கு தேச ஒற்றுமை முக்கியம், கடமை உணர்ச்சி முக்கியம். இதையெல்லாம் இளைஞர் மத்தியில் உண்டாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பாத யாத்திரையானது நடத்தப்படுகின்றது. கெவாடியாவில் அமைந்திருக்கக்கூடிய தேச ஒற்றுமை சிலையில் 152 கிலோமீட்டருக்கான ஒரு மாபெரும் எழுச்சி பாத யாத்திரையானது மாண்புமிகு திரு மான்சுக் மாண்டவியா அவருடைய தலைமையில் நிகழ்ச்சியாக நடக்கின்றது. அந்த நிகழ்ச்சி நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியாக நடக்கின்றது. ஒரே நோக்கம், இளைஞர் மத்தியிலே தேச ஒற்றுமை உருக்க வேண்டும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சுதேச பொருள்களை நாம் ஊக்க வேண்டும். அதற்கான உறுதிமொழிகள், போதை ஒழிப்பு உறுதிமொழிகள், யோகாசனம், தூய்மை இந்தியா பணிகள் இவை எல்லாம் இந்த பாத யாத்திரையின் போது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு திரு ஜோயல் மொகேர், திரு பிலிப் அகியான் மற்றும் திரு பீட்டர் ஹோவித்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் வாயிலான பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக இவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றினார். ஹமாஸ் அமைப்பினரால் சிறைபிடிக்கப்பட்ட 20 இஸ்ரேல் பிணை கைதிகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுகையில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் வலிமையான தலைவராக அமெரிக்க அதிபர் திகழ்வதாக குறிப்பிட்டார். இஸ்ரேலின் நன்மைக்காக அமெரிக்க அதிபர் ஆற்றிய பணிகளையும் அவர் எடுத்துரைத்தார். இஸ்ரேல் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு அமீர் ஒகானா, திரு டொனால்டு டிரம்ப் போன்ற தலைவர்கள் உலகின் அமைதிக்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டுக்கான நோபல் விருது திரு டொனால்டு டிரம்புக்கு வழங்க இஸ்ரேல் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு அமீர் ஒகானா தெரிவித்தார். இதற்கிடையே எகிப்தில் நடைபெறவுள்ள காசா அமைதி உச்சிமாநாட்டில் பங்கேற்கப் போவது இல்லை என்று திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்த அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இதில் பங்கேற்க இல்லாத சூழ்நிலையில் தாம் உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் கூறினார். காசா அமைதி உச்சிமாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நட்பு நாடுகள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க நிறுத்தியதாக ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் திரு அமீர்கான் முத்தகி எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். எந்த நோக்கத்திற்காக தாக்குதல் தொடங்கப்பட்டதோ அது நிறைவேறியுள்ளதாகவும் திரு அமீர்கான் முத்தகி தெரிவித்தார். மங்கோலிய அதிபர் திரு குர்லேஷுக் உகானா 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் அவரை வரவேற்றார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். சீனாவின் கன்சுவுக்கு எதிரான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்திய ஏ அணி 7-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை நடைபெறுகிறது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லால்தசுலா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குவஹாத்தியில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-4, 15-4 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் டெனிஸ் முகாசாவை வென்றார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 2 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் 390 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 121 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
மும்பை அகமதாபாத் இடையான புல்லட் ரயில் திட்டப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு திரு ஜோயல் முகேர், திரு பிலிப் அகியான் மற்றும் திரு பீட்டர் ஹோவித்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கன்சுவுக்கு எதிரான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்திய ஏ அணி 7-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.